எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது மேசராசி. மேசராசிக்கு சொந்தக்காரர் செவ்வாய் பகவான், முருகப்பெருமான். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உழைப்பும் நன்கு கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கக்கூடியவர்கள். 4 பேருக்கு பிரேசனமா இருக்கக்கூடிய காரியத்தில் மட்டும் தலையிடுபவர்கள். சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். குரு பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ராகு பகவான் விரயஸ்தானத்திலும் கேது பகவான் 6ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் லாபமான வகையிலேயே நமக்கு தொட்டது புறம் பொன்னாக விளைந்து வந்தது. இதிலும் குறைபாடுகள் இல்லாம நன்மையே செய்து வந்தாங்க. எல்லா கிரகமும் நமக்கு உறுதுணையாக இருந்தாங்க. மேசராசிக்காரர்களுக்கு எந்த குறையுமே இல்லாத அளவுக்கு படிப்பு, அறிவு, தெளிவு, குடும்பம், பிள்ளைகள் எல்லா வழியிலையும் நன்மை நடந்து வந்தது. தொழில்களே நல்ல லாபம், வியாபாரத்திலையும் நல்ல லாபம், வெளிநாட்டுகள்லையும் நல்ல லாபம், இதர லாபங்களும் எல்லா லாபங்களும் நமக்கு சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் கொடுத்து வந்தார்கள். இப்ப வருகின்ற 2025 சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்திற்கும் குரு பகவான் 3ஆம் இடத்திற்கும், ராகு பகவான் லாபஸ்தானத்திற்கும், கேது பகவான் 5ஆம் ஸ்தானத்திற்கும் பயணிக்கிறார். அப்ப சுப விரயங்களை செய்யக்கூடியவர்களாக சுப விரயம் ஏற்படக்கூடிய நேரம் நமக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்தில் பயணம் செய்வதால் புதிய வீடு கட்டலாம். கல்யாணம் பண்ணாதவர்களுக்கு கல்யாணம் பண்ணலாம். இதர வேலைகளை, விட்டு போன வேலைகளை தொடங்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த தொழிலை விட்டுட்டு போனவங்க மறுபடியும் புது தொழிலை தொடங்குற மாதிரி போய நிரந்தரமா பணியில போய் அமர்ந்துக்கலாம். எதெல்லாம் நினைச்சு வந்தீங்களோ அதெல்லாம் நன்மை தரக்கூடிய விதயமாக 2025ஆம் ஆண்டு நமக்கு இருக்கு. இருந்தாலும் கூட 7 சனி ஆரம்பிக்கிறதுனால இதுலையும் நிதானம் தேவை, கவனம் தேவை, எச்சரிக்கை. அப்படி இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் தலையை தூக்கும். நம்ம அதுல கொஞ்சம் அசந்துராம, விட்டு கொடுத்துடாம, கொஞ்சம் அசந்து கொடுத்து அப்படி நேக்கு போக்க ஓட்டிக்கிறணும். வண்டி வாகனங்கள் லைட்டா பழுதுடைகிற மாதிரி இருக்கும், வைத்திய செலவு வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு அறிகுறி. 7 சனி வந்துருச்சுனாவே நமக்கு அறிகுறியை காட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம உழைப்பை உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனா உழைப்புக்கு தகுந்தவாறு நமக்கு நன்மை தரும். அப்படி இருந்தாலும் கூட கணவன் மனைவி சிறு வாக்குவாதம் ஏற்பட்டுத்தான் ஆகும். சொத்து பாகன பிரச்சனைகள்ல சில வம்பு வழக்கு வந்துட்டு தான் போகும். எதிரிகள் கொஞ்சம் போட்டு பார்ப்போமே அப்படின்னு நம்ம கிட்ட கொஞ்சம் மோதி பார்ப்பாங்க. தேவையில்லாத ஆளுகள்லாம் நம்ம கிட்ட புதுசா கடன் வாங்கி தர்றியா அப்படின்னு கேட்டு கடனை சுமத்துறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்க திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. எந்தெந்த வழியிலெல்லாம் நம்மளை சனீஸ்வர பகவான் கொஞ்சம் ஆட்டி அசைச்சு பார்ப்பாரு. கொஞ்சம் தூக்கம் இல்லாமலும் அலைச்சலும் சோம்பேறித்தனத்தையும் உண்டு பண்ணுவாரு. நம்ம குலதெய்வ அனுக்கிரகத்தையும் நம்ம முருகப்பெருமான் அனுக்கிரகத்தையும் நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்ப தொழில எந்த வகையான பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் குறையும். வம்பு வழக்கு வந்தாலும் கொஞ்சம் குறையும். கடல் மாற்றங்கள், நல்ல கடல் மாற்றங்கள், வெளிநாடு உத்தியோகத்திற்கு செல்லலாம். பணம் பல வழிகளில் இருந்து கரைந்தாலும் உடனுக்குடன் பணம் வரும். ஆனால் பெருந்தொகையை அளித்திடக்கூடாது.
பெரும் பணத்தை பெரும் முதலீடு செய்திடக்கூடாது. சிறு முதலீடுகளில் சிறு சிறு பணமாற்றம், சிறு சிறு தொழில் மாற்றம் அப்படித்தான் பண்ணிக்கமே வேணுமே ஒழிய பெரிய பெரிய சூதாட்டங்களுக்கு போயிடக்கூடாது. விரயமான நேரம் எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். தேவையில்லாத ஆளு கூட்டிக்கிட்டு இருப்பேன், நம்ம அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னா அவன் செஞ்ச தப்புக்கு நம்ம போறாப்புல இருக்கும் உள்ள. அந்த இடத்துல எல்லாம் போய் நின்றாம தாய் தந்தை மேல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கொஞ்சம் மருத்துவ செலவு வரத்தான் செய்யும், குழந்தை ஊட்டியல் கொஞ்சம் மருத்துவ செலவு வரத்தான் செய்யும். அவங்களை நன்கு நம்ம பார்த்து கவனிச்சுக்கணும். இருந்தாலும் கூட இந்த 7 சனி உள்ள வந்துருச்சுனாவே நம்மளை கொஞ்சம் ஒரு அலசு, அப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு, ஒரு அலசல், அலசி 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 பார்த்துப்படித்தான் விடும் நம்மளை. அதுக்காக நம்ம எதுலையுமே கொஞ்சம் நிதானம் தேவை. காசு பணத்து மேலதான் கொஞ்சம் நிதானம் தேவை. மருத்துவ செலவு பண்ணித்தான் ஆகணும். அந்த இடத்துக்கு வந்துருவாரு. வண்டி வாகனத்துல ரொம்ப நிதானமா இருக்கணும். பழுது எப்படித்தான் ரிப்பேர் ஆகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ரிப்பேர் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் வண்டி. திடீர்னு நண்பன் கேட்டேன் அப்படின்னு வண்டியை கொடுத்தோம்னா நண்பன் கொண்டு வண்டியை கொண்டு எங்கிட்டு போனானே தெரியாது. திடீர்னு நண்பன் பணம் வாங்கி தாடான்னு சொல்லுவேன், வாங்கி கொடுத்தோம்னா நம்ம மேல பணத்தை செலுத்தி வச்சுப்புட்டு அவன் வாட்டுக்கு ஊருக்கு எங்கிட்டாச்சும் போயிடுவேன். மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்மளா இருக்கும். கணவன் மனைவிகிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். எல்லோரும் நம்மளை கொஞ்சம் இந்த நேரம் சீண்டி பார்ப்போம் அப்படின்னு நினைப்பேன். அந்த இடத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும், புத்தி சாதுத்தியம் வேலை செய்யணும். 7 சனி வந்துருச்சுனாவே எல்லா மாற்றமும் நிகழும். முதல்ல இருந்த ஒரு முகத்தெளிவு, ஒரு ஊக்கம், ஒரு தைரியம் இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் மனத்தம்ப விட்டுறக்கூடாது. நடுக்கம் ஏற்படும், பயம் வரும். கொஞ்சம் அதுக்கண்டு அஞ்ச வேண்டாம். இருந்தாலும் கொஞ்சம் தலை தூக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கவனமா நிதானமா நம்ம இருந்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் எந்த வழியும் எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் கூட எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிடணும். இது எல்லாம் பொது பலன்களே. உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி ஏற்றாற்போல் நடைபெறும். பணிமாற்றம் ஏற்படும், ஊர் மாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. நீங்க முக்கியமா உங்க குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்கள். சஷ்டி தினங்கள்லையும் கார்த்திகை தினங்கள்லையும் முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். முருகப்பெருமான் எந்த வழியிலும் உங்களை கைவிட மாட்டார். அவரை நம்பி வணங்கி வாருங்கள். நன்றி, வணக்கம்.